விஜய் அவருடைய அரசியல் பேச்சு இப்ப சேலத்துல கூட பேசுறாரு. திரைப்புகழ் என்பது எளிதான ஒரு அறிமுகத்தை அவருக்கு கொடுக்கிறது. பலூன் காத்து போயிடும், தாக்கு பிடிக்க முடியாது. முதல்ல இவரை கொம்பு சீவி இறக்கி விட்டு உற்சாகப்படுத்தின பிஜேபி கூட ஒரு அளவுக்கு மேல வளர்ந்தாச்சுன்னா அவங்க கணக்கு சரியா வராதுல்ல. ஒரு படத்தை வெளியிடுறதுக்கு என்ன பாடுபடுத்துறாங்க அவர். விஜயோட அரசியல் பேச்சை தான் பெரும்பாலும் விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அடிப்படை பிரச்சனைகள் குறித்து விஜய் எதுவுமே பேச கிடையாது. அவர் அப்படி ஒரு பேச வேண்டிய தேவையில இருந்து அவர் வந்தார். என்ன தார்மீகம் விஜய் அவர்களுக்கு இருக்குது? யூ ஆர் நாட் a leader who came the political way. இப்போ கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்களேன், ஒரு பிரச்சனைன்னா போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசலாம். அந்த கட்சியில யார்கிட்ட போய் பேசணும்னு நமக்கு தெரியாது. சிறுபான்மையினர் வாக்குகள் அந்த கிறிஸ்டியனுடைய ஒரு கம்யூனல் அப்ளிகேஷன் இருக்கு. இல்ல 5 to 10% போகும், மேபி 20% வரைக்கும் கூட போகலாம். பட் 80% போகாது. நான் அடிச்சு சொல்லும், போகவே போகாது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா. விஜய் அவருடைய அரசியல் அணுகுமுறை, இந்த அரசியல் பேச்சு இப்ப சேலத்துல கூட பேசுறாரு. இந்த அரசியல் பேச்சு, அரசியல் அணுகுமுறை இது எப்படி அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்குது அப்படின்னு பாக்குறீங்க? நீங்க இப்ப ட்ரம்ப்பை எப்படி பாக்குறீங்களோ, இப்ப ட்ரம்ப்பை நீங்க அவர் ஏதோ ஒரு ஒற்றை மனிதர் அல்ல. ட்ரம்ப்புங்கிறவர் ஒரு சர்டன் ஒரு அப்படி பில்டப் பண்ணி ஆகி வந்திருக்கிற, ஏன்னா எந்த வகையிலும் கட்டுப்பாடு இல்லாத குடிபெயர்வு, இமிகிரேஷன், ஒரு வெள்ளை இன மக்களினுடைய பதற்றம், நமது அரசியல் இடமும் சமூக இடமும் பொருளாதார இடமும் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தான் ட்ரம்ப்புங்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் உருவாக்குது. அவர் தன்னுடைய தனி திறமையினால் மட்டும் வந்தவர் அல்ல. அல்லது மகாத்மா காந்தி எப்படி உருவானார்? இங்கே ஒரு கனன்று கொண்டு இருக்கிற விடுதலை இயக்கம், அந்த கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரார். ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய கிராஸ் ரூட்ஸ் உழைப்பினாலேயோ வரலாம். அவருக்கு திரை அறிமுகம்ங்கிறது ஒரு திரைப்புகழ் என்பது எளிதான ஒரு அறிமுகத்தை அவருக்கு கொடுக்கிறது. அந்த அறிமுகத்தினாலேயே அவர் வெற்றி பெறலை. பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் இருக்குது. பட் ரூரலுக்கு போய் பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அவர் ஆல்டர்னேட்டிவ் நிற்கிறாருன்னு சொல்கிறது நான் செக் பண்ணிட்டேங்க. செக் பண்ணேன்னா இது கிராஸ் ரூட்ஸில் போய் செக் பண்ணனால சொல்ல. நீங்கள் ரூரல் பாக்கெட்ஸ்க்கு, கிராமங்களுக்கு, வேர் பாலிடிக்ஸ் இஸ் ஆக்சுவலி டிசைடு, அங்கே போனீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதை ஹார்னஸ் பண்ணி ஹார்னஸ்னால் ஒருமுகப்படுத்தி வளர்த்தெடுப்பதற்கான கட்சியும் அவங்கள்ட்ட இல்லை, டெஃபினட்டாக இல்லை. அர்பன் சென்டர்ஸில், நகர்ப்புற பகுதிகளில் இது கட்சியே தேவையில்லை. அது ஒரு பெரும் ஒரு கூட்டம், ஒரு பெரும் கூட்டமான வாக்குகள் இருக்கனால அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதனால தான் பல நகர்ப்புற தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு அவர் வரக்கூடும். ஒருவேளை ஒரு சில தொகுதிகளை அவர்கள் வெல்லவும் கூடும். ஆனால் மாற்றாக இப்போ வருவாங்களான்னா வரமாட்டாங்க. 31 வந்துருவோம்னு சொல்கிறது, அந்த நேரத்தில் பலூன் காத்து போயிடும், தாக்கு பிடிக்க முடியாது. அமைப்பு கட்டாமல் நீங்கள் எல்லாம் கட்சி நடத்தவே முடியாது. உண்மையிலே இந்த அண்ணாமலை அவர்கள்ட்ட தலைமையை கொடுத்து அப்படியே கன்டினியூ பண்ணியிருந்தால் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு இன்னைக்கு அமைப்பு ரீதியாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அது வேற கதை, அதுக்குள்ள நம்ம போவேன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் விஜயோட பெரிய பலவீனமாக என்ன இருக்குன்னா அமைப்பு இல்லைங்க. 234 தொகுதிக்கும் நல்ல வேட்பாளரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான பண வசதிகள்லாம் செய்து கொடுத்து இதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கட்சி இருக்கான்னா கட்சி இல்லை. இப்போ போதா குறைக்கு நீங்கள் முதல்ல இவரை கொம்பு சீவி இறக்கி விட்டு உற்சாகப்படுத்தின பிஜேபி கூட ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்தாச்சுன்னா அவங்க கணக்கு சரியாக வராதுல்ல. அவங்களுக்கு 2009க்கும் 2031க்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல. அதில் நீங்கள் மகாராஷ்டிரா மாதிரி, பீகார் மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணலாமா அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. அதுக்கு இவ்வளவுதான் நீங்கள் இருக்கணும். ஏடிஎம்கே சிதையணும். இந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வரைபடத்துக்குள்ளே நீங்கள் வளர்றதா இருந்தால் நின்று விளையாடுறதா விளையாடுங்க. இல்லைன்னா ஒரு படத்தை வெளியிடுறதுக்கு என்ன பாடுபடுத்துகிறாங்க அவர் இல்லைங்களா. நம்ம வாழ்கிறது இது கொலைக்கிழவ அரசியல் கொலைக்கிழகமாக மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறப்போ தாக்கு பிடிச்சு நின்று ஆடுவது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது, கஷ்டம். பட் அவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களைப் போலவோ அப்படி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, தப்பு பண்ணுறீங்க. அவரை உருவாக்குகிற கெமிஸ்ட்ரி அவருடைய பலத்தினால் வருவதல்ல. களம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவருக்கு உருவாக்கி கொடுக்கறது. இஸ் எ லக்கி மேன். அவ்வளவு
இப்போ விஜயோட அரசியல் பேச்சை தான் பெரும்பாலும் விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படம் வாயை திறக்கல, பட்ஜெட் வாயை திறக்கல, தமிழ்நாட்டில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அடிப்படை பிரச்சனைகள் குறித்து விஜய் எதுவுமே பேச கிடையாது. இல்லை, அவர் எப்படி என்னைக்கு அவர் பேசினாருங்க? அவர் அப்படி ஒரு பேச வேண்டிய தேவையில் இருந்து அவர் வந்தார். அவர் இப்போ நானே சொல்கிறேன், 90களிலேருந்தே ஆன்டி கூடங்குளத்திற்கு எதிரான மாணவனாக ஒரு செயல்பாடு, 95லேருந்து ஈழத்தமிழ் செயல்பாடுன்னு இன்னைக்கு வரைக்கும் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கை பொது வாழ்க்கை, இதுதான் தமிழக்கரை. இப்போ நான் போய் தனியாக ஒரு தொகுதியில் நின்னா நான் டெபாசிட் வாங்குவேனா? வாங்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த திசையில் நம்ம வேலை செய்யலை, அமைப்பை கட்டலை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, தார்மீகம் இருக்கிறது. யாரை பற்றியுமே இன்னைக்கு திமுக பற்றியே நம்ம விமர்சித்து தானே பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா 40 ஆண்டு கால ஒரு தமிழ் வழிப்பாதையினுடைய தமிழ் சமூக வாழ்க்கையினுடைய பயணத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்கின்ற அறம் சார்ந்த ஒரு தார்மீகம் ஒன்று இருக்குது. அந்த தார்மீகத்தில் திமிரு இருக்கும். இதை பயன்படுத்தி எந்த பதவி அரசியலுக்கும் போகலைங்கிற ஒரு ஆணவம் கூட, ஒரு அழகான ஆணவமும் இருக்கும். அதனால் நான் என்ன பேசினாலும் பேசுவதற்கான தார்மீகம் எனக்கு உண்டு. என்ன தார்மீகம் விஜய் அவர்களுக்கு இருக்குது சொல்லுங்க? என்ன தார்மீகம் இருக்குது? இப்போ அவர் அரசியல் பண்ணக்கூடாது வரக்கூடாதுன்னு இல்லை. எங்கே நீங்கள் வந்தீங்க? எந்த அரசியலில் தான் இருந்தீங்க? நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் 30-40 ஆண்டு காலத்தில் என்ன அரசியல் பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை. பட் யூ ஆர் அ லக்கி மேன், யூ ஆர் அ ஃபார்ச்சுனேட் மேன். ஏன்னா உங்களுக்கு திரையினால் பெரும் சம்பளமும் கிடைச்சிருக்குது, பெரும் புகழும் கிடைச்சிருக்கு. அந்த புகழை நீங்கள் இன்னைக்கு மூலதனமாக்குறதுக்காக நீங்கள் வரீங்க. பட் இன்றைக்கும் கூட நீங்கள் ரியல் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுகிறதுக்கு ரெட்டாரிக்கில் தான் போகுது. அதனால தான் நம்மளால் ஆதரிக்க முடியல. இப்போ நாளைக்கு அவரே ஆட்சிக்கு வந்தாருன்னா அவரை நம்ம அக்செப்ட் பண்ண தான் போகிறோம். அக்செப்ட் பண்ணி எப்படி அவர் வெற்றி பெறுவதற்கான யோசனைகள் எல்லாம் சொல்லத்தான் போகிறோம். பட் யூ ஆர் நாட் அ லீடர் ஹூ கேம் த பொலிட்டிக்கல் வே. நீங்கள் காலத்தினுடைய ஒரு அதிர்ஷ்டம், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், காலத்தின் அதிர்ஷ்டம்னு கூட சொல்ல முடியாது. காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்குது, அதில் நீங்கள் நின்று விளையாடுறீங்க. அதனால் அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த இதெல்லாம் எதிர்பார்க்கறது, இது பண்ணணும், இதை பேசணுங்கிறது உங்களுடைய தப்பு. அவர் அப்படி வரவும் இல்லை, அவரால் அப்படி இருக்கவும் முடியாது. அப்படியான வேரோட்டமான ஆட்சி அவங்க தரவும் முடியாது. இப்போ கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்களேன், இப்போ பாருங்கள், போய் அவர் கூட போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒரு கட்சியே இல்லைங்கிறார். இதை போல ஒரு அருவருப்பான நன்றியின்மை இருக்க முடியுமா? 26 வயசுலேயே உங்களை சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அமைச்சராக்கி இந்த கட்சி தான் நாங்கள் ஒப்பு போட்டுது. இந்த கட்சி இல்லைன்னா நீங்கள் அதிமுகங்கிற கட்சி இல்லைன்னா நீங்கள்லாம் யார் இல்லையா? அந்த கட்சியை நம்ம 1000 விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே இருந்தாலும் கூட அந்த கட்சி தோற்றுறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். நம்ம எல்லாம் ஒரு ஆளாக்கி நமக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு தந்து, புகழை தந்து, பணத்தை தந்து வச்சிருக்கிற கட்சி. இவங்க எல்லாம் போய் என்ன தமிழ்நாட்டுக்கு அந்த மாற்று அரசியலை உருவாக்கிடுவாங்களா? ஸோ எப்படி நீங்கள் இப்போ கூட இருக்கிற யாருமே கொள்கையால் புடமிடப்பட்டன்னு எனக்கு கண்ணுக்கு யாரும் தெரியல. நீங்கள் கேட்கலாம், திமுகவில் மட்டும் லட்சக்கணக்காக இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் மீதோ அல்லது தலைமை மீதோ கூட உங்களுக்கு அதிருப்திகள் இருக்கலாம். ஆனால் தமிழை பற்றி, சமூக நீதியை பற்றி, சமூகத்தை பற்றி, நெடுங்கால அரசியலை பற்றி உட்காந்து நீங்கள் பேசுறதுக்கு அந்த கட்சியில் 1000 பேர் இல்லை, 1 லட்சம், சில லட்சம் இல்லை, பல லட்சம் பேர் இருக்கிறாரு. அதனால தான் நம்ம பேசுகிறோம். ஏன் அந்த கட்சிக்காக பேசுகிறோன்னா, நம்ம ஏதோ இதை மாதிரி ஒரு பொற்கால ஆட்சி வேற எங்கேயும் கிடைக்காது, கொடுத்துட்டாங்க, இது ஊழலற்ற ஆட்சி, தமிழை அப்படி ரொம்ப வசதி கொண்டு போன ஆட்சி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகளை, உண்மையான அரசியலை பேசுவதற்கு அந்த கட்சியில் கூடாரங்கள் இருக்கிறது. அதிமுகவில் இருக்குதுங்கிறேன், இன்னைக்கு இருக்குது. ஒரு பிரச்சனைன்னா போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசலாம், இதை பற்றி ஒரு அறிக்கை கொடுங்கன்னு நம்ம 1000 வாசல் தெரியும். அந்த கட்சியில் யார்கிட்ட போய் பேசணும்னு நமக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. யார்கிட்ட போய் பேசுவீங்க? நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது யார்கிட்ட போய் பேசுவீங்க. அப்போ எப்படி அப்படி ஒரு கட்சியை நம்ம அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே விட முடியும்? அதுக்கு நம்ம இது ஏடிஎம்கே வந்துட்டு போட்டோம், ஏன் பிஜேபியை வந்துட்டு போட்டோம்? அதுக்கு என் கிராஸ் ரூட்ஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கல்ல உட்காந்து சண்டையாவது போடலாம் இல்லை. இவங்கள்ட்ட நம்ம அரவணைச்சிக்கவும் முடியாது, சண்டையும் போட முடியாது. யார் என்னன்னே தெரியாது இல்லைங்களா? அதனால தான் என்னால் ஏற்றுக்க முடியல. இட்ஸ் வெரி சிம்பிள்.
திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அதை உடைச்சே பேசணும் அப்படின்னா அந்த கிறிஸ்டியனுடைய ஒரு கம்யூனியல் அப்ளிகேஷன் இருக்குன்னு இல்லை சொல்றாங்க. இல்லை இல்லை ஏன் நான் கிறிஸ்டியன், நான் ஃபாதருங்க, நான் எல்லாம் ஃபாதர்ஸ்டையும் நான் பேசதான் செய்கிறேன், எல்லா பிஷப்ஸ்டையும் நான் பேசதான் செய்கிறேன். ஏன் கடந்த தேர்தல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவ சமூகத்தில், குமரி மீனவ சமூகத்தில் சரி, தூத்துக்குடி வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொகுப்பு வாக்கு போச்சுது. அது தமிழ் தேசியத்தால் உந்தப்பட்ட வாக்குகள் அல்ல. இப்போ குமரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதீத பெரும்பான்மை கொண்ட ஒரு சமூகம் நாடார் சமூகம், ஒரு சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி மீனவ சமூகம், 14-15% சமூகம். அந்த டீலிமிட்டேஷன் நடந்த நேரம் அவங்க ஒரு 2 தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கணும், அல்ல ஒரு தொகுதியாவது வாங்கியிருக்கணும், அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கணும். வாங்கலைங்கிறப்போ டெமோக்ரஸி இஸ் ஆல்சோ பிளே ஆஃப் த மெஜாரிட்டி சம்டைம்ஸ். ஸோ அதில் உள்ள ஒரு மனக்குமுறல், மன ஏமாற்றம், அங்கலாய்ப்பு தான் நாம் தமிழருக்கு பின்னாடி ஒரு தொகுப்பு மீனவ மக்கள் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் கூட ஃபைட் பண்ணி வந்து அந்த பெரும்பான்மை சமூகம் தான் சிறுபான்மை சமூகத்தை வந்து உளப்பூர்வமாக உற்சாகப்படுத்தணுங்கிற வகையில் ஏறக்குறைய 80% மேலாக நாடார் சமூகம் இருக்கிற விளவங்கோட்டு தொகுதியில் ஒரு மீனவ சமூக சகோதரிக்கு ஒரு சீட்டு வாங்க வச்சு அதில் ஜெயிக்கவும் வச்சோம். ஸோ இங்கே ஜாதி வெறி பிடித்த ஒரு சமூகம்னு சொல்ல முடியாது, ஜாதி உணர்வு இருக்கும். இது விளவங்கோடு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாரும் இப்படி வரும். நமக்கு இடமில்லையோன்னு நினைக்கிற சமூகங்கள் புதிதாக வரக்கூடியவங்களை போய் தேடும். இதே இப்போ மீனவ சமூகத்திற்குள், கிறிஸ்தவ மீனவ சமூகத்துக்குள்ள, இந்து மீனவ சமூகத்திற்குள் விஜய்க்கு ஒரு சிறிய ஈர்ப்பு இருக்குது. இதெல்லாமே இந்த ஒரு அரசியல் ரீதியாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகம், அல்லது நான் சொன்ன போயர் சமூகம்னு சொன்னேன் இல்லைங்களா, அல்லது தெலுங்கு பேசக்கூடிய 24 மனை செட்டியார்கள் சமூகம், இப்படி வந்து இந்த ஒரு ஒரு சிறுபான்மை சமூகங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு இதை வந்து நீங்கள் கிறிஸ்டியன் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே நீங்கள் பூத்த முடியுமான்னு முடியாது. எகெயின் ஒரு 5 to 10% போகும், மேபி 20% வரைக்கும் கூட போகலாம், மேபி. பட் 80% போகாது, டெஃபினட்டாக போகாது. நான் அடித்து சொல்லுவேன், போகவே போகாது. இப்போ விஜய்க்கு பலரும் பல சதவீதங்களை சொல்கிறாங்க, 20, 18, 25, 35 எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? நான் வந்து ஃபீல்டுக்கு போய் நான் அதை டெஸ்ட் பண்ணாமல் நான் அது சொல்ல, இட் இஸ் கோயிங் டு பி ரேண்டம்னா இப்போ நீங்கள் வில்லிவாக்கம் எடுத்துங்களேன். வில்லிவாக்கத்தில் நான் சொல்லலாம் டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு 17% வரைக்கும் அவர் வாங்குவார், அடித்து சொல்கிறேன் 17 கூட வரைக்கும் வாங்குவார். இதே இது வந்து ரூரல் கான்ஸ்டிட்யூன்சியில் வருமானா வராது. இப்போ தொடக்கத்தில் வந்து ஒரு தலித் மக்களினுடைய ஒரு முன் செல்கை இருந்தது அவரை நோக்கி, அது அப்படி சேச்சுரேட் ஆகி இப்போ படிப்படியாக அது குறைஞ்சிட்டு வருது. ஸோ ரூரல் பாக்கெட்ஸில் டெஃபினெட்லி அந்த இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெண்கள் மட்டும் தனி ஓட்டிங் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி விஜய்க்கு நிறைய போலிங்க கேட்டகரியாக நான் பட்டுன்னு சொல்லிடலாம். அல்லது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், முதன்முறையாக வாக்குச்சாவடிக்கு வரப்போகிற இளையர்கள் வந்து அவருக்கு வாக்குகள் அதிகமாகும். பட் கியூமுலேட்டிவாக என்னால் சொல்ல முடியல. பட் டெஃபினெட்லி அபவுட் 10%. ஓவரால் டெஃபினெட்லி அபவுட் 10% வருவார். கேன் கோ அப் டு 14% வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள ஒரு அனுமானம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட் பிகாஸ் ஐ ஹவ் நாட் ரியலி டெஸ்டட் இட். மேபி இன்னொரு 2 வாரத்தில் கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். விஜயையும் எளிதாக நாம் நிராகரிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொதுவாகவே இங்கு வந்து நாம் மானாவாரியாக ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு தொகுப்பினர் ஒரு 10-12% எப்போவுமே இருப்பாங்க. அந்த 10-12% தான் கமலஹாசன் அவர்களுக்கோ அல்லது விஜயகாந்த் அவர்களுக்கு கொஞ்சம் கிராஸ் ரூட்ஸ் இருந்தது, டெஃபினெட்லி இருந்தது. ஏன்னா அவர் நீண்டகால பொது சமூக பணிகள் பல செய்த காரணத்தினாலும் அதோடு. ஆனால் இப்போ விஜய்க்கு பின்னால் திரண்டு இருப்பது என்பது வெறும் இந்த மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தொகுப்பு மட்டும் அல்ல. பரவலாக இப்போ இலங்கையில் நடந்த ராஜபக்சேக்களுக்கு எதிரான ஒரு மாணவர் போராட்டமாக இருக்கட்டும், நேபாளத்தில் நடந்த மாணவர் போராட்டமாக இருக்கட்டும், வங்காளதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டமாக இருக்கட்டும், ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று பல நாடுகளிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது இங்கேயும் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதுவும் சேர்றப்போ மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட்டோட வரக்கூடிய ஒரு புதிய இளம் தலைமுறை, இதில் வந்து பெண்களுக்கு விஜய் மேலே வந்து இயல்பான ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த 3 சேர்றப்போ வந்து he becomes a very strong disruptor. அந்த டிஸ்ரப்ஷன் வந்து
அர்பன் சென்டர்ஸ்லையும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், சோஷியலி மார்ஜினலைஸ்ட் மைனாரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயர்னு ஒரு சமூகம் இருக்குது. அது வந்து ஒரு நான் தமிழ் அல்லது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு விளிம்பு நிலை, பொலிட்டிக்கல் ஃபேஸ் இல்லாத ஒரு சமூகம். இப்போ அந்த சமூகத்தை மட்டுமே கணக்கில் எடுத்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது அவங்க விஜய் பக்கம் ரொம்ப சாயிறாங்க. ஏதோ ஒரு ஐடென்டிட்டியை, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம். வந்து ஒரு சப்கான்ஷியஸ் ஐடென்டிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். அதை வந்து ஐம் ரியலி சீரியஸ்லி ஸ்டடியிங் சம் ஆஃப் திஸ் ஃபேக்ட். ஸோ ஓட் ஷிஃப்ட்டுங்கிறது இருக்குது. இப்போ பாராளுமன்ற தேர்தலில், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 36% அண்ணாமலை அவர்கள் பெற்ற தொகுதியில் இப்போ அவருக்கு 8லேருந்து 10 தான் வருது. அந்த எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த ஷிஃப்ட் எப்படி நடக்குதுங்கிறது கொஞ்சம் நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணணும், ஏன் நடக்குங்கிறது. ஸோ பல தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு கூட விஜய் அவர்கள் வரக்கூடும். பட் வின்னிங் ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்களா? வரமாட்டாங்க, வர முடியாது. அப்படியான கொலைச்சூழல் இன்றைக்கு இல்லை. அப்படி இருப்பதாக ஒரு பிம்பத்தை இங்கு கட்டமைக்க அவர்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் வந்தாச்சுன்னா அது இன்னும் மேலே போகும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. பட் கணக்கு ரொம்ப தப்பான கணக்காக தான் அது போகும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.